ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் பசங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, பட் கலர் கலர் ஃபுட்டாக இருக்கணும், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை போட்டு டென்ஷன் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த பிஸியில் நம்ம அம்மா கொடுத்து நம்மளை வளர்த்த டிஷ்ஷஸ்லாம் நம்ம செய்கிறோமா சாப்பிட்றோமானே தெரியல. பட் இன்றைக்கி நான் ஒரு பிளான் பண்ணேன். நம்ம எல்லாருமே இந்த பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பஜ்ஜியை செய்கிறோம், டீயை போட்டு குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசங்களுக்கும் இதை கொடுப்போம், அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு ரெட் கலரில் ஒயிட் கலரில் தானே இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஸ்லைஸை மெலிசாக எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் பசங்க சாப்பிட்றது தெரியாது, அவங்களுக்கு வாயில் அந்த சங்க்ஸ் வராது. மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி மாவை தோசை மாதிரி நல்லா பேட்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்லைஸை அதில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்க, நம்மளோட கோகனட் சட்னி தானே. ஸோ எம்மி சொல்லும் போது எங்கள் அம்மா ஞாபகமே எனக்கு வருது. மறுபடியும் நமக்கு யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா? எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது சூடாக ஒரு டீயோட ஒரு 4 பஜ்ஜி, அதெல்லாம் ஒரு லைஃப்ங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, திருப்பி அதெல்லாம் வருமா தெரில. பட் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நான் அவங்க என்னென்ன செஞ்சு என்னை அசத்துனாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு என் பசங்களை அசத்திட்டு இருக்கேன். இப்போது நம்ம ஜென்ரேஷன் பசங்க ரொம்ப பாவங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்லாம் தெரியாது. பட் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல ஸ்மெல்ஸ் குட்டாக இருக்கணும், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளும் வேறு வழி இல்லாமல் அவங்கள கம்பல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். ஹெல்தி எது எடுத்தாலும் ஹெல்தின்னு சொல்கிறாங்க, ரைஸே அன்ஹெல்தின்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்றது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இந்த காலத்தில். நம்ம சாப்பிட்டு ஒரு விஷயம் வளர்ந்துருக்கோம்ல, இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக தானே இருக்கோம். ஸோ அதையே மேக்ஸிமம் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு புதிய முயற்சி தான். என் பசங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து பழகுறேன். வீட்டில் மேக்ஸிமம் ஹெல்த்தியாக நான் செஞ்சு கொடுப்பேன். வெளியே போனால் இன்கேஸ் வெளியே சாப்பிட்டு ஆகணுன்ற கம்பல்ஷன் இருக்கும் போது கூட மேக்ஸிமம் அவாய்ட்